ஹலோ வியூவர்ஸ்! வெல்கம் டூ மை சேனல் பிஃபோர் த நைன். இன்னைக்கு இந்த வீடியோல அதிரசம் அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன். ஸோ கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ இது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். 1/2 கேஜி இது. இத நம்ம இப்போ கட் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். கட் பண்ணி பவுல்ல சேர்த்துட்டு, கொஞ்சமா கையில நெய் தடவி நல்லா கொஞ்சம் பெசஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பெசஞ்சு எடுத்துட்டு, அதிரசம் அந்த ஷேப்ல மெலிசா நம்ம ஒரு தட்டுல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த திக்னஸ் தான் செஞ்சிருக்கேன் பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதிரசம் எப்பவுமே ஓவர் ஹீட்ல நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்படியே சிம்ல வச்சுட்டு நிதானமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ எண்ணெய் ஓரளவு நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அதிரசத்த இதில சேர்க்குறோம். நிதானமா வேக வைக்கும்போது தான் நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும். வெளியவும் நல்ல கலர் வந்திருக்கும். நம்ம ஓவர் ஹீட்ல வச்சு வேக வைக்கும்போது கலர் அப்படியே கரிஞ்சு போன மாதிரி இருக்கும். உள்ள சரியா வெந்திருக்காது. மேல மட்டும் தீஞ்சு போன மாதிரி இருக்கும். ஸோ, அதனால நிதானமா வச்சு வேக வைங்க. பரவால்ல. அதிரசம் இந்த பிராண்ட் கொஞ்சம் பொங்கி தான் வந்திருக்கு. அதிரசம் அந்த சூப்பர் மார்க்கெட் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அதிரசம் ரெடிமேட் பேக் இருக்கும். வாங்கலாமா? செய்யலாமா? செஞ்சா நல்லா வருமா? அப்படியே டவுட்டாவே இருந்துட்டே இருக்கும். சரி வாங்கி தான் பார்க்கலாமே அப்படின்றதுனால வாங்கி இப்போ இந்த மிக்ஸர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பரவால்ல ஓரளவு நல்லா தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் டவுட் இருக்கும். இந்த மாவ நம்ம ரெடி பண்ணி செய்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுனா ஈஸியா செஞ்சிரலாம் அப்படின்ற மாதிரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிராண்ட் எனக்கு ஓகேவா இருக்கு. ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. இப்ப நம்ம செகண்ட் பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிதானமாவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெடிமேட் அதிரசம் ஓகே தான். ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ.